Praise the Lord. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் ரெவரண்ட் எம்ஜே ரமேஷ் ரைட் ஷைன் அசெம்பிளி எலும்பி பிரகாசி திருச்சபையின் தலைமை போதகர் இப்போலிருந்து கிளாட் டைடிங் கிளைங் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த மே மாதம் இந்த முதல் ஆராதனையில உங்களுக்கு தேவ செய்தி கொடுக்கும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த அந்த மாபெரும் சாட்சியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையில எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க போதகர் ரெவரண்ட் சைமன் சந்திரா அவர்களுக்கும் பாஸ்டர் சூசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. Thank you, Pastor. May God bless you. Amen. Hallelujah. Pastor Simon Chandra அவர்கள் அவருடைய மனைவி Pastor Susan எனக்கு மிகவும் அறிமுகமான ஊழியக்காரர்கள். அவர்கள் மிகவும் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக இந்த நாட்களிலே தேவ ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்கள். இவர்களை முதலாவது நான் அறியும் பொழுது அவர்கள் MTBC அல்லது இப்பொழுது MTBC அப்பொழுது MTBI மலேசியா தமிழ் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல அவர்கள் படிக்கிற நாட்களிலே இவர்களை அறிவேன். இவர்களுடைய தியாகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த நாட்களில் சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் விசுவாசத்தினாலே தங்களை தேவ அழைப்பு ஒப்பு கொடுத்து இந்த இறையல் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வந்திருந்தார்கள். ஆமென். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நானும் 2 முறை உங்களுடைய திருச்சபைக்கு வந்து நான் ஊழியம் செய்திருக்கிறேன். நான் ILD சூப்பர்வைசராக இருக்கிற நாட்களிலே உங்களுடைய சபையில வந்து ஊழியம் செய்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது என்று தெரியாது. நல்ல அருமையான ஒரு திருச்சபையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். விசேஷமாக இந்த நாட்களில காலத்துக்கேற்ற ஒரு செய்தியை மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் இருக்கிறேன். தேவன் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு வீசை கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். இன்று முதல் ஆராதனை, இது திருவிருந்து ஆராதனை. நீங்கள் இந்த ஆராதனை முடிவில் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் திருவிருந்து எடுப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்காதபடி இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். இந்த நாட்களிலே அவருடைய திருச்சபைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு ரேமா வேர்ட், இறையல் வார்த்தையை நாம் கேட்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் திட்டம் தெளிவாய் நம்மோடு பேசும்படியாய் நாம் இந்த நேரத்தில் நம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இயேசு சுவாமி, இந்த 2021 வருடம் இந்த 5வது மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 4 மாதங்களாக எங்களை வழிநடத்தினீர். மெய்யாகவே இந்த நாட்களிலே நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலையிலே பலவிதமான போராட்டங்கள், ஆண்டவரே கர்த்தாவே, சூழ்நிலையின் மத்தியிலே நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் நீ உண்மை உள்ள தேவனாக இருந்து அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரை எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்துவதற்காக நன்றி. விசேஷமாய் அருமையான ஆண்டவரே, இந்த தேவ ஊழியக்காரருடைய குடும்ப பாச
சைமன் சந்திரா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே இவர்களை நீர் அற்புதமாய் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கோவிட் வியாதியில நீர் இவர்களை விடுவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் மகிமையை வெளிப்படுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் அற்புத கரம் இவளோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து இந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருத்தரும் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உன் சமூகத்திலிருந்து, உன் சிங்காசனத்திலிருந்து, உன் இருதயத்திலிருந்து உன் ஜனங்களுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்காதபடி இவர்கள் மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு திருவுருவம் பற்றுகிற ஒரு தேவ செய்தியை கேட்பார்களாக. Let them know that truly this is a word of God. The Spirit of God is speaking to His church. Hallelujah. ஆண்டவரே உன் ஜனங்கள் விசேஷமாய் Glad tidings கிளை சபை விசுவாசிகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே இந்த சபை அங்கத்தினர்கள் எங்க இருந்தாலும் ஆண்டவரை வீடுகளில் அமர்ந்து இந்த தேவ செய்தியை கேட்கும் பொழுது விசேஷமான உன் பிரசன்னம், உன் தெய்வீக தொடுதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அவருடைய ஆவியை ஆண்டவரை கர்த்தாவை ஆயத்தப்படுத்தும். Let the Spirit connect with your God to receive from you. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்றியோடு சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர். ஆமென். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். பாஸ்டர் சைமன் சந்திரா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நம்ம ஜெபித்த ஜெபங்களை தேவன் மெய்யாகவே கேட்டார். ஹalleluya. அவர் செய்த அற்புதங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் இந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள் என்ற அந்த தேவ உணர்வோடு நீங்கள் அமர்ந்து இந்த தேவ செய்தியை கேட்கும்படியாய் நான் உங்களிடத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹalleluya. கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரையிலும் அகில உலகமும் பயங்கரமான ஒரு பாதிப்புக்குள்ளாக, தடுமாற்றத்துக்குள்ளாக, சூழ்நிலைக்குள்ளாக, நிச்சயமில்லாத காரியங்கள், அச்சுறுத்தலான காரியங்கள், இதன் மத்தியில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பலவிதமான பாதிப்புகள். இந்த கோவிட்-19 கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டிலே விசேஷமாக இந்த நாட்களிலே இன்னும் அதிகமான பாதிப்புல மக்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம மலேசியாவும் அதிகமான தாக்கத்தின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவ சபைகளுக்கு சொல்லுகிற தேவ வார்த்தை என்ன? What is the word of God for this time, for this season, for His church? Amen. Hallelujah. இந்த நாட்களிலே ஆண்டவர் சபைகளை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தும்படியாய், கிறிஸ்தவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தும்படியாய் தேவன் அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி பேசினார். அதுல ஒரு காரியம் என்னவென்றால், the presence of God in our life. கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில தேவ பிரசன்னம், the importance of the presence of God in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்துடைய முக்கியத்துவம். ஹalleluya. இன்னைக்கு நாம் கடந்து போற பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், சவால்கள்
எதுவாக இருந்தாலும், it can be anything. எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், அச்சுறுத்தலான காரியங்கள் இருந்தாலும், இன்னைக்கு உங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் the presence of God. தேவ பிரசன்னம். ஹalleluya. ஆமென். இந்த தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கும் என்று சொன்னால் we can be successful, we can be overcomer. இந்த தேவ பிரசன்னத்தில் விருப்பம் என்று சொன்னால் நாம் ஒரு ஜெயம் கொண்டவர்களாக, ஒரு வெற்றி உள்ளவர்களாக, நாம் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ முடியும். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவர் என்று சொல்லுமானால் நமக்கு தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். only we Christians, கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வர முடியும், அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இணைய முடியும். only we Christian can experience the presence of God. only we Christian can be the vessel, channel of his presence. கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, அந்த அனுபவத்துக்குள்ளாக வர முடியும். கிறிஸ்தவர்கள் மாத்திரமே அந்த தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பாத்திரங்களாக, ஒரு கருவிகளாக மாற முடியும். ஹalleluya. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 3 அதிகாரம் 16 வசனத்துல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹalleluya. ஆமென். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 3 அதிகாரம் 16 வசனத்துல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆலயம் என்று சொன்னால் தேவன் தங்குமிடம், தேவன் வாசம் அணுகிற இடம். ஒருவர் நான் ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொன்னால் அவர்கள் தேவன் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறார்கள், தேவன் வாசம் அணுகிற இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார், நமக்குள்ளாக வாசம் அணுகிறார். ஹalleluya. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனம் 20 வசனம் இன்னும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமென். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறீர்கள். இதுதான் ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. It's the life of Christian that we are temple of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்படி என்றால் தேவன் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். ஹalleluya. நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால்தான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்க முடியும். தேவனுடைய சுமக்கிறவர்களாக இருக்கிறவர்கள், those who carry his presence, those who living in his presence, தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறவர்கள், அவர்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். நாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்கள், நிச்சயமில்லாத சூழ்நிலைகள் நம்ம முன்பாக இருந்தாலும்
நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறபடினாலே, தேவ பிரசன்னம் நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே, தேவ பிரசன்னம் இணைந்திருக்கிறபடினாலே, தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவத்தில் இருக்கிறபடினாலே, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், சவால்களாக இருந்தாலும், அதை மேற்கொண்டு ஜெயமுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு, with this word of God, இந்த தேவனுடைய செய்தி நிமித்தமாய் உங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி, இந்த COVID-19 நிச்சயமில்லாத அந்த காலகட்டத்தில், போராட்டம் நிறைந்த அந்த காலகட்டத்தில், சவால்கள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் நாம் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நாம் ஜெயம் கொண்டு வாழ முடியும், நாம் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஆமென். முதலாவது, the presence of God, தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தேவ பிரசன்னத்தை நாம் இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். நம்முடைய தியானத்திற்கு வேதத்தில் ஒரு மனுஷன், இந்த மனுஷன் எப்படி தேவ பிரசன்னத்துல அவன் இணைந்திருந்தான், தேவ பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தான், எப்படியாக இவன் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான், எப்படியாக உயர்த்தப்பட்டான், அவன் கடந்து போன பிரச்சனை போராட்டத்தில் எப்படி ஜெயம் கொண்டான் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அது வேற யாரும் இல்ல, யோசேப்பு. நிச்சயமாக உங்களுக்கு யோசேப்பு குறித்து தெரியும். யோசேப்பு 17 வயதுல அவன் 2 சொப்பனங்களை கண்டான். ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து யோசேப்பினுடைய கதையை நாம் வாசிக்கலாம். அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து அங்கே யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது, அவனுக்கு 17 வயது. அவன் 2 சொப்பனங்களை கண்டான். இந்த 2 சொப்பனங்களும் தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனம். அது தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற பெரிதான திட்டம், பிக் பிளான் ஆஃப் காட். தேவன் யோசேப்புக்கு பெரிய உன்னதமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை இந்த வாலிபனாய் இருக்கிற இந்த பருவத்திலே அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். ஆனால் யோசேப்புடைய சகோதரர்கள் இவன் மீது மிகவும் பொறாமை கொண்டவர்களாக, காரணம் இவன் தகப்பனுக்கு மிக பிரியமான ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தால், இவன் தகப்பன் இவனை அதிகமா நேசித்து அவனுக்கு ஒரு விசேஷமான அங்கீகளை கொடுத்து அவனை பராமரித்து வந்தார். அதனால யோசேப்பின் சகோதரர்கள் எப்போதும் இவன் மீது பொறாமை. அதிலும் இவன் சொப்பனம் கண்ட உடனே அந்த சொப்பனம் தன்னுடைய சகோதரர்கள் குறித்து இருந்த ஒரு சொப்பனம். வரும் நாட்களிலே அவர்கள் எப்படி இவனை பணிந்து கொள்வார்கள், இந்த சொப்பனத்து நிமித்தமாக அவர்கள் மீது மிகவும் பொறாமை கொண்டார்கள், ஆத்திரம் கொண்டார்கள். இவர்கள் மேய்ப்பர்கள் எப்ரோனிலிருந்து செக்கேமுக்கு அவனுடைய மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற வேளையில அவன் தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்பை அழைத்து, உன்னுடைய அண்ணன்களுடைய நலனை விசாரித்து வா என்று அனுப்பினார். இவனும் அண்ணன்களை பார்க்க போயிருக்கும் பொழுது செக்கேம்ல அங்கே என்ற இடத்துல இல்ல, கேள்விப்படுகிறான் தோத்தானில இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் அண்ணன்களை தேடி தோத்தானுக்கு போகிறான். இவன் வருகிறதை தூரத்திலேயே அவர் சகோதரர்கள் அண்ணன்கள் கண்டு இப்படி தீர்மானிக்கிறார்கள், தோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை நாம் கொன்று போடுவோம், எப்படி அந்த சொப்பனை நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனுக்கு தீமை செய்து கடைசியில் அவனை குழியில தூக்கி போட்டு, பிறகு அவனை தூக்கி மீதியானவரிடத்துல விட்டு போட்டார்கள். மீடியனைட்ஸ் விட்டு போட்டார்கள்.
இந்த மீதியானவர்கள் அவனை அடிமையாக எடுத்து சென்று எகிப்து தேசத்துல பொத்திபார் என்ற ஒரு மனுஷத்துல விற்று போட்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 17 வயது பையன் கானான் ஊர்ல இருந்து பிரிந்து, தாய் தகப்பனை விட்டு பிரிந்து, சொந்த தேசத்தை விட்டு பிரிந்து, அண்ணன்களுடைய துரோகத்தின் நிமித்தமாக இப்பொழுது எகிப்து தேசத்தில் இருக்கிறான். எனக்கு பிடித்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் 39வது அதிகாரம், ஜெனசிஸ், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து மற்ற வசனங்களை வாசிப்போம். நீங்க எல்லோரும் வாசிங்க. I want everybody to read this verse. நீங்க அத்தனை பேரும் இந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. இந்த செய்தி மூலமாக உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்கள் வெற்றி சாக்க பண்ணுவாராக. ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து அவரிடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனுக்கும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாகிய தனக்கு உண்டான யாவற்றுக்கும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாகிறது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இங்க யோசேப்பு எகிப்து தேசத்துல, அந்நிய தேசத்துல, ஒரு அந்நியனுடைய வீட்டுல ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அங்கே ஒரு வீட்டுல வேலைக்கு அமர்த்தப்படுகிறான். அது போத்திபார் என்ற ஒரு உயர்ந்த அதிகாரியுடைய வீடு. இங்கே என்ன பார்த்தோம் என்றால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஆமென். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஆங்கிலம் வந்து சொல்லுகிறது, God was with Joseph and you are success. அவன் ஜெயம் கொண்டவனாக இருந்தான், வெற்றி கொண்டவனாக இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. யார் கூட தேவன் இருக்கிறாரோ அந்த மனுஷன் நிச்சயமாக உண்மையாக எந்த சூழ்நிலையிலும் வெற்றி உள்ளவனாக இருப்பான், காரிய சித்தி உள்ளவனாக இருப்பான். You will be success. நம்ம ஜெயத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. ஆனால் தேவன் நம்மோடு இருப்பார் என்று சொன்னார், கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னார், நிச்சயமாக உண்மையாக சத்தியமாக நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். You will be success in everything, in anything. எல்லாவற்றிலும் சகலத்திலும் நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். காரிய சித்தி உள்ளவன் என்றால் அவன் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்கப்படுகிறார். வீட்டிலும்
வெளியிலும் we can read, நம்ம தெளிவாக வாசிக்கிறோம், வீட்டிலும் வெளியிலும் கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். அதுதாங்க ரகசியம். அவன் இருந்த இடம் அந்நிய தேசம், தூர தேசம், ஒரு அடிமையாக இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவன் கூட இருந்தார். ஏன் கர்த்தர் அவன் கூட இருந்தாரு? அவன் கர்த்தரோடு இருந்தான். அதுதான் உண்மை. அதை குறித்து பிற்பாடு அவன் வாசிக்கலாம். Joseph was with God and God was with Joseph. ஏன் கடவுள் யோசேப்போடு இருந்தார்? காரணம் யோசேப் அவன் தேவனோடு இருந்தான். தேவனோடு இருக்கிற மனுஷன் கூட தேவன் இருப்பார். ஹalleluya, ஆமென். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். மெய்யாகவே கிறிஸ்தவர்கள் நாம் தேவனுடைய ஆலயமாக இருப்போம் என்றால் தேவன் நம்மோடு இருப்பார். தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் தேவனுடைய ஆலயமாக இருப்போம். The presence of God in our life. யோசேப்புடைய வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. Life of Joseph was connected with God. Hallelujah, amen. அவன் செய்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் கூட தேவன் இருக்கிறார் என்பதை எஜமான் கண்டான். காரணம் யார் தெரியுங்களா? அவன் வாழ்ந்த வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. பொத்திபார் வீட்டில் அநேக வேலையாட்கள் இருந்தார்கள். யோசேப்பு மாத்திரம் அல்ல, அநேகர் இருந்தார்கள். ஆனால் யோசேப்பு வந்த பிறகு யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவன் செய்கிற காரியங்களை பார்த்த பொழுது ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். காரணம் அவன் செய்வது எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, தேவன் இருக்கிற மனுஷன் அவன் வாழ்க்கையினுடைய டெஸ்டிமனி, லைஃப் டெஸ்டிமனி, வாழ்க்கை நடத்த, அவன் பேச்சு, அவன் செய்கிற காரியங்கள் சகலமும் தேவன் அவன் கூட இருக்கிறார். தேவ மனுஷன், தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் என்பதை அந்த எஜமான் கண்டான். The character. கடவுள் நம்ம கூட இருக்கிறார் என்று சொன்னா நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். என்ன தெரியுங்களா? காட்லி கேரக்டர். ஹalleluya. ஒன்று, நம் செய்வது ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் தெரிந்து கொள்வார்கள் இந்த மனுஷன் கூட கடவுள் இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய நடத்த, நம்ம பேசுகிற விதம், நம்ம செய்யற காரியங்கள், அதுல தேவனுடைய பக்தி வெளிப்படும். ஆமென். எப்படி நம்ம தெரியும் யோசேப்பு தேவன் கூட இருந்தார் என்பதை எப்படி நம்ம கண்டுகொள்ள முடியும்? நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இங்க கவனிங்க. முதலாவது, யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டார். கடவுள் தேவன் யோசேப்போடு இருந்தார். அது நிமித்தமா அந்த எஜமான் கண்டான், இஸ் a different, இவன் வித்தியாசமாக இருக்கிறான். இவன் கூட கடவுள் இருக்கான்னு சொல்லி அவனை உயர்த்தினான். சாதாரண அடிமையாய் வந்த ஒரு மனுஷனை அந்த பொத்திபார் எஜமான் அந்த வீட்டுக்கே ஒரு அதிகாரியாக மற்றவர்களுக்கு மத்தியில உயர்த்தப்பட்டான். தேவ மனுஷர்கள், அதாவது தேவன் நம்ம கூட இருப்பான்னு சொன்னார், நாம் தேவனோடு இருப்போம் என்று சொன்னார், ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்துவார். நாம் உயர்த்தப்படுவோம். இப்பொழுது இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறான், சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிறான். பொத்திபார் மனைவியை பார்த்து கண் போட்டார். இதான் அவன் கொள்ளாத ஒரு காரியம். we must very careful. அவன் மேல கண் போட்டு எப்படியாச்சும் இவனை மடக்கி போட்டுடணும். இவனை என் கூட
உறவுக்குள்ள வைத்து விடும் என்று சொல்லி பல வகையில அவள் முயற்சி எடுக்கிறான். அவன் கூப்பிடுறான், யோசேப் கம், என் கூட வந்து படி. அதுக்கு யோசேப்பு சொல்ற அந்த வார்த்தையை கேளுங்க. 9வது வசனம். அதுக்கு முன்பாக 4:5 வாசிச்சிருவோம். 4:5. யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனுக்கும் தன் வீட்டுக்கும் விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணத்தை முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். இதை குறித்து நாம் தியானித்தோம். இப்ப 9வது வசனத்தை வாசிப்போம். இப்ப யோசேப்பு அந்த வீட்டு எஜமானி போத்திபாரோட மனைவி இவள் தன்னோடு படுக்கும்படியாய் அவனை அழைத்த போது அவன் சொல்லுகிற காரியம் பாருங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவனுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவன் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். ஹல்லேலூயா. எனக்கு யோசேப்புக்கு பிடித்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுங்களா? அவனுடைய godliness, பக்தி வைராக்கியமான ஒரு வாழ்க்கை. பக்தி வாழ்க்கை, the godliness. என் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாங்கை, இந்த பாவத்தை நீ எப்படி செய்ய முடியும்? இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், யோசேப்பு தேவனோடு இருந்த ஒரு மனுஷன். ஏன் ஆண்டவர் யோசேப்பு இருந்தால்? யோசேப்பு தேவனோடு இருந்த மனுஷன். God conscious, தேவ பக்தி உணர்வு நம்ம பார்க்கிறோம். How I can do such a wickedness against my God? எப்படி என் தேவனுக்கு விரோதமாய்? என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் அவனோடு இருக்கிறேன், அவர் பிரசன்னத்தை சுமக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவன் பரிசுத்தர், எப்படி இந்த பொல்லாங்கனை செய்ய முடியும்? என் தேவனுக்கு விரோதமாய் என்னுடைய பரிசுத்தத்தை, தேவனுக்கு உறவை நான் எப்படி கருத்து கொள்ள முடியும்? எனக்கு தேவனுடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அந்த தேவனை கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி உணர்வு உள்ள, God conscious, God calling, godliness, holiness, இதை சுமக்கிற கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்கு அவசியமாக இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இவன் கூட அவங்க அப்பா இல்லை, அவன் குடும்பத்தார் இல்லை, அவனுடைய பாசம் இல்லை, அவனுடைய திருச்சபை இல்லை, யாருமே இல்லை. அந்நிய தேசத்துல இருக்கிறான், தனிமையில இருக்கிறான். அவனை கண்காணிக்க, புத்தி சொல்ல ஆள் இல்லை. அவங்க அப்பா அம்மா கூட இருக்க முடியாது. ஆனால் தேவனும் கூட இருக்க முடியாது. He can be with God. தன் தாப்பனோடு இருக்க முடியாவிட்டாலும், தன் குடும்பத்தால் இருக்க முடியாவிட்டாலும், தன் பிறந்து வளர்ந்த உறவுகளோடு இருக்க முடியாவிட்டாலும்,
ஆனால் அவன் தேவனோடு இருக்க முடியும். அதை யோசேப்பு பயன்படுத்திக் கொண்டான். முதலாவது தேவ திட்டத்தை தன் வாழ்க்கையில் உணர்ந்தான். The big plan, the big picture of God. தன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரதான திட்டம். அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த சூழ்நிலையில அவன் தேவனை உறுதியா பற்றிக் கொண்டு தேவ பிரசனத்தை தன் வாழ்க்கையில சுமக்கிற மனுஷனா இருந்தான். அதனால்தான் மற்றவர் பார்க்க முடிந்தது, தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் பரிசுத்தத்தை, தேவ பக்தியை விட்டுக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம கூட தேவன் இல்லாவிட்டால், நாம் தேவன் கூட இல்லாவிட்டால், ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது, இன்னைக்கு மிக சுலபமாக நம் வைராக்கியத்தை, பக்திய, பரிசுத்தத்தை விட்டு கொடுத்துருவோம். நீங்க அதை பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, யோசேப்பை போல நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நிச்சயமில்லாத சூழ்நிலை, என்ன நடக்கும் தெரியாது, ஆனாலும் தேவனோடு இருக்க கற்றுக்கொள்வோம் என்றால், தேவ பிரசனத்துக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். தேவ பிரசனத்தை சுமக்கிறவர்களாக தேவனுடைய ஆலயம், அதுதான் தேவ ஆலயம், தேவனுடைய தங்கும் இடமாக, தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கையில நம்ம எழும்பும் என்று சொன்னால் நம்ம சோதனைகளை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த பெண் என்ன செய்கிறா, இவன் எப்படியாச்சும் என் வழிக்கு சிக்க வைக்க வேண்டும் சொல்லி வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் யோசேப்பு அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வஸ்திரத்தை உருவி விடுகிறான். அவன் என்ன செய்கிறான், என் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி அந்த இடத்துல ஓடி விடுகிறான். என் பரிசுத்தம் முக்கியம், எனக்குள்ளாக இருக்க தேவ பிரசனம் முக்கியம். அந்த பெண் பயந்து வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு அவன் மேல ஒரு பழி சுமத்துற, என்ன தெரியுங்களா, attempt to rape, என்னை கற்பழிக்க முயற்சி எடுத்தான். இது எவ்வளவு பெரிய ஒரு அவதூறான காரியம், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருடிட்டான் அப்படி சொன்னா பரவாயில்ல, கொலை செய்ய முயற்சி எடுத்தான் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என்னை கற்பழிக்க முயற்சி எடுத்தான். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு, அசிங்கமான ஒரு குற்றச்சாட்டு. அந்த நிமித்தமாக எவ்வளவு அவன் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பான், அடிக்கப்பட்டிருப்பான், கேவலப்படுத்தப்பட்டிருப்பான். இறுதியாக செய்யாத குற்றத்திற்கு அவன் சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான். He was thrown into prison. யோசிச்சு பாருங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனா சிறைச்சாலையில அந்த சிறைச்சாலை அதிகாரி ஜெயிலர் அங்க ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். யோசேப்பு கொடுத்ததான அந்த பிரதான வாழ்க்கை வாசிப்போமா? இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம். verse 21. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இங்க சிறைச்சாலையில பார்க்கிறோம், சிறைச்சாலையில யோசேப்போட கர்த்தர் இருக்கிறான்னு பார்க்கிறோம். சிறைச்சாலையில
அந்த ஜெயிலர், தொடர்ந்து வாசிங்க, அந்த சிறைச்சாலை அதிகாரி யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டு சிறைச்சாலையில அவனை உயர்த்தி வைத்தார். அவனை ஒரு கைதியை போல நடத்தல, ஆனால் அவனுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்து சிறைச்சாலையிலையும் அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஜெயிலர் பார்த்தார், God was with him. சிறைச்சாலையில தேவன் யோசேப்போடு இருக்கிறதை அந்த ஜெயிலர் கண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. நாம் எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தேவன் நம்மோடு இருக்கிறதை நம்ம கூட இருக்கிறோம் பார்க்கணும். தேவ நமக்குள்ளாக இருக்கிற அந்த தேவ பிரசனம் நம்மளை உயர்த்தும். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது யோசேப்பு சாட்சியுள்ளவனாக இருந்தான். அங்கே அவனோடு கூட 2 மற்ற கைதிகள் இருக்கிறார்கள். 2 பேர் சொப்பனம் பார்க்கிறார்கள். 2 பேருடைய சொப்பனத்தின் வியாக்கியானம் கொடுக்கிறான். அந்த சொப்பன நிமித்தமாய் அவன் சொன்ன பிரகாரம் அது நிறைவேறுகிறது. இப்பொழுது எகிப்து தேசத்தினுடைய பார்வோன் ராஜா அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்தை யாருமே எகிப்து தேசத்தில் இருக்கிற யாரும் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்க முடியல, அதை விளங்க பண்ண முடியவில்லை. இறுதியாக யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இருந்த 100 கைதி விடுதலையாகி இப்பொழுது பார்வோன் முன்பாக பானபத்திரக்காரனாக அவன் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு யோசனை வருகிறது யோசேப்பை குறித்து. இப்ப பார்வோனுக்கு தெரிவிக்கிறான், ராஜா, நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த யோசேப்பு என்ற இந்த ஒரு வாலிபன் இருந்தான். அவன் எங்களுடைய சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்தான், அதன் பிரகாரமே நிறைவேறினது என்று அவன் தெளிவுபடுத்தும் பொழுது உடனே ராஜா சொல்றாரு, உடனே யோசேப்பை என் சமூகத்தில் கொண்டு வாருங்கள். இப்ப சிறைச்சாலையில இருந்த யோசேப்பு பார்வோனுடைய ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் ராஜாவுடைய சொப்பனத்தை கேட்டு அந்த சொப்பனத்துக்கு அவன் வியாக்கியானம் கொடுக்கிறான். அந்த வியாக்கியானத்தை கேட்டுட்டு அவன் கொடுத்த ஆலோசனை கேட்டுட்டு இங்க பார்வோன் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுங்களா? வாசிப்போமா? ஜெனசிஸ், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனம். ஆதியாகமம் 41:38 இங்க வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றார். தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? Even the king recognized Joseph is different. Even தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறான். பொத்திபார் பார்த்தான், தேவன் அவன் கூட இருக்கிறத. அந்த ஜெயிலர் பார்த்தாரு, தேவன் அவன் கூட இருக்கிறார். பொத்திபார் அவனை பதவி உயர்வு கொடுத்தார், உயர்த்தினார். ஜெயிலர் அவனை கைதை போல் நடத்தாதபடிக்கு உயர்த்தினார். இங்க இப்ப ராஜா சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருக்கிறான். எந்த மனுஷன் கூட தேவன் இருக்கிறாரோ அவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். We are the temple of the living God. Hallelujah. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்றும் தேவ ஆவியை நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றும் மற்றவர்கள் பார்க்கணும். உங்க கூட இருக்கிறவங்க பார்க்கணும், உங்க முதலாளிங்க பார்க்கணும், உங்க ரட்சிக்கப்படாத உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் வெற்றி வாழ்க்கை, அதுதான் உங்களை காரிய சக்தி உள்ளவனாக மாற்றும். ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு வாலிபனாக
எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட 17 வயது. ஆனால் அவன் தன் வாழ்க்கையை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனோடு இணைந்திருந்தான். தேவ பிரசனத்தில் இருந்தான். தேவ பிரசனத்தை காத்துக் கொண்டான். தேவனோடு இணைந்திருந்தான். அல்லேலூயா. தேவ பிரசனத்தை சுமக்கிற மனுஷனாய், தேவனை வெளிப்படுத்துகிற மனுஷனாய் இருந்தான். அவன் சகல காரியத்திலும் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், நிச்சயமில்லாத காரியங்கள், ஆனால் எல்லாவற்றிலும் அவன் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருந்தான். எந்த ஒரு காரியத்திலும் தங்கள் பரிசுத்தத்தையும் பக்தியும் வைராக்கியத்தையும் அவன் விட்டுக் கொடுக்கவில்லை. பாக்குறங்க தேவ பிரசனம் யோசேப்பு வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதங்களை நாம் வாசிப்போம். ஆமென். ஹalleluya. The blessings in Joseph's life. இப்ப பர்வோன் முன்பாக 41வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனங்கள் வரை 41வது அதிகாரம் 41வது வசனத்து 44வது வசனங்கள் வரை ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு உன்னோடு பேசுவாராக. May the Spirit of God speak to you. Hallelujah. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டு இந்த முத்திர மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து 43வது வசனம் தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி 98 பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன் ஆகிலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையாவது தன் காலாவது அசைக்க கூடாது என்று சொன்னான். பின்பு யோசேப்புக்கு அவன் எகிப்து தேசத்தின் ஆசாரியனுடைய மகளை திருமணம் பண்ணி வைத்தான். அவன் யோசேப்புக்கு தன் 2ஆம் ரதத்தை கொடுத்தான் என்று நாம் வாசிக்கலாம். ஹalleluya. ஆமென். பிரியமான தேவ ஜனமே, யோசேப்பு நிச்சயமில்லாத காலகட்டத்தில், சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில், என்ன நடக்குது என்று தெரியாத சூழ்நிலை, என்ன நடக்க போகுது என்று தெரியாது. ஆனாலும் யோசேப்புக்கு தெரிந்தது ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், the presence of God, the important for him to connect with God. தேவனோடு இணைந்து வாழக்கூடிய அந்த பக்தி வைராக்கியமான தேவ வாழ்க்கை, தேவ பிரசனம், அந்த தேவ பிரசனம் அவன் வாழ்க்கையில தேவ சித்தம், தேவ திட்டம், தேவன் நோக்கம், அவன் கண்ட தரிசனம் நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். இப்ப யோசேப்பின் வாழ்க்கை எகிப்து தேசத்திலே அவன் அதிகாரியாக அவன் உயர்த்தப்பட்டான். அவனுக்கு முத்திர மோதிரம் கொடுக்கப்பட்டது, அதிகாரம், மெல்லிய வஸ்திரம் போடப்பட்டது, அந்தஸ்து, ராஜாவினுடைய அரண்மனை, ராஜாவினுடைய அங்கீகார ஒரு அந்தஸ்து, பொன் சரபணி, தங்கம். பிறகு ராஜாவுடைய 2வது குதிரை, ரதம், எங்கிருந்து எங்க உயர்த்தப்பட்டான். ஹalleluya. ஆமென். இதுதாங்க ஒரு கிறிஸ்துவோட வாழ்க்கை. அவனுக்கு ராஜாவே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைத்தான். ஒரு அடிமையாக விற்கப்பட்டவன், சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டவன். ஆனால் இன்னைக்கு எகிப்தியே ஆளுகிறவனாக இருந்தான். எகிப்திலே உயர்த்தப்பட்டான். யோசேப்புடைய உத்தரவு இல்லாமல் கையை ஆட்டக்கூடாது, காலை ஆட்டக்கூடாது. இது ராஜாவுடைய உத்தரவு. அவனை குதிரையில ஏற்றி அவனுக்கு முன்பாக பணியும்படியாய் ஆண்டவர் உயர்த்தினார். தேவ பிரசனத்தை சுமக்கிற மனுஷன் யாராக இருந்தாலும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள்.
சூழ்நிலை நம்மளை மாற்றாது, சூழ்நிலை நம்மளை மாற்றிக்கொள்வோம். யோசேப்பு கடந்து போன சூழ்நிலை அவனை மாற்றவில்லை, ஆனால் அவன் இருந்த சூழ்நிலைகளை அவன் தேவ பிரசன்னத்தில் இருந்ததனால அவன் மாற்றிக்கொண்டான். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கடைசியாக யோசேப்பு தன் சகோதரன் முன்பாக நிற்கிறான். சகோதரன் தன் வெளிப்படுத்துகிறான், நான் யார், நான் தான் அந்த யோசேப்பு உங்க தம்பி என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 45வது அதிகாரம் ஜெனசிஸ் 8வது அதிகாரம் 13வது வசனம் நான் முடிக்க போகிறேன். 45வது அதிகாரம் 8வது வசனம் 13வது வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். 13வது வசனம். எகிப்து தேசத்திலே எனக்கு உண்டான சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தகப்பனை அந்த பஞ்ச காலத்தில் தன்னிடத்துல இஸ்ரவேல் குடும்பம் வரும்படியாக யோசேப்பு அழைக்கிறான். அவன் சொல்றான், எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு தகப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த குடும்பத்துக்கு கர்த்தனாக, இங்க சொல்றது மேக் மீ லார்ட். எகிப்து தேசத்துல என் அப்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார், என் மகிமையை நீங்க பார்த்திருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷன் தேவ மகிமை வெளிப்படுத்துவான். தேவன் அவருடைய மகிமையை அவனுக்கு கொடுப்பார். இது உண்மை, சத்தியம், நிச்சயம். ஆமென். அன்பிலே தேவ ஜனமே, இந்த தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சவாலாக சொல்லுகிறேன், தேவ மனுஷனாக சொல்லுகிறேன், தேவ சத்தமாக சொல்லுகிறேன், தேவனுடைய வாயாக சொல்லுகிறேன். I speak to you as a voice of God. இந்த நாட்களில நாம் பலவிதமான சூழ்நிலை மத்தியில் கடந்து போகிறோம். பயம், என்ன நடக்க போகுது, இந்த COVID-19 என்னென்னமோ சொல்றாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு கிறிஸ்தவன், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷியும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அதன் மத்தியில நம்மளை விட்டுவிட்டு உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க ஏதாவது காரியத்துல அநியாயத்துல நடத்தப்பட்டதுலாம், ஆனா எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு போனீங்க, எந்த இடத்துல நீங்க அநியாயமா நடத்தப்பட்டீங்க, ஆனா உங்க வாழ்க்கை தேவனோடு இருக்கும் என்று சொன்னார், நீங்க தேவனோடு இருப்பீர்கள் என்று சொன்னார், நீங்க தேவனுடைய ஆலயமாக அவர் பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷியா இருப்பீங்கன்னு சொன்னாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க வேலை செய்யற இடத்துல உயர்த்தப்படுவீங்க. உங்க குடும்பத்தார் மத்தியில, உங்க நண்பர்கள் மத்தியில, உங்க சுற்றி இருக்கிற மத்தியில, உங்களை கேவலமா பேசுற மத்தியில உயர்த்தப்படுவீங்க. நீங்க எப்பேற்பட்ட இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட சவால் நடந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை உயர்த்துவார். இது உண்மைங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனா தேவ சத்தமா சொல்லுகிறேன். ஆமென். அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்னைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், ஒருவேளை வியாதியில நீங்க இருக்கலாம், டாக்டர் சொல்லி இருக்கலாம் இது முடியாது, டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், மருந்து மந்திரம் கைவிட்டு இருக்கலாம், ஏதோ குடும்பத்தை பிரச்சனை கடந்து போறீங்க, வேலை செய்யறதுல போராட்டம், ஏதோ இந்த COVID-19 நிமித்தமாக, இந்த பேண்டமிக் நிமித்தமாக நீங்க வேலையா இருந்திருக்கலாம், உங்க வியாபாரத்துல பாதிப்புல இருக்கலாம், ஏதோ ஒரு தாக்குதல். There's good news for you. உங்களுக்கு நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? The God's presence, தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில நீங்க தேவனோடு இருக்கும் பொழுது, தேவன் உங்களோடு இருக்கும் போது நிச்சயமாய் உண்மையாய் சத்தியமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேளையில மேலே நிற்போமா? நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம திருமணத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயமாக இந்த வேலையில நீங்க உங்க வீடுகளில திருமணத்தை ஆயத்தப்படுத்திருப்பீங்க. நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்காக
நாம் வெற்றி வாழ்க்கை வாழும்படியாய், நாம் சீரும் சிறப்புமாய் வாழும்படியாய் நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவாதிபதி, ஜீவனை கொடுத்தவர், அந்த கிறிஸ்துவானவர் இன்று நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் அந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயமாக நீங்க இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேவ பிரசனத்தை நீங்க சுமக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு இந்த திருவிருந்து எடுக்கிற போது ஒரு பக்தியோடு, ஒரு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நம்ம எடுப்போம். ஒரு சடங்காச்சாரம் அல்ல. நீங்க இந்த திருவிருந்து எடுப்பதற்கு தகுதி பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தண்ணீர் மூலத்தை ஞானஸ்நானம் எடுத்துப்பீர்கள் என்று சொன்னார். உங்க திருச்சபையில நீங்க திருவிருந்து எடுப்பதற்கான தகுதியை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த வேலை உங்க ஆயத்தமாகுங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசனம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முக்கியம். வேத வாசிப்பு, வேத தியானம். இரண்டாவது தேவ பிரசனம், உங்க ஜெப வாழ்க்கை, எவ்வளவு நேரம் நீங்க தேவனுக்கு கொடுக்கிறீங்க. மூன்றாவது அந்நிய பாஷை, ஆவிக்குரிய வாழ்க்கை. எந்த அளவுக்கு நீங்க ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில தேவனை துதித்து அந்நியவை ஜெபித்து ஆவியில நீங்க உங்க வாழ்க்கை கட்டி எழுப்புறீங்க. இதுதான் இந்த மூன்றும் தேவனுடைய ஆலயமாய் தேவ பிரசனத்துக்குள் வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் முக்கியம் தேவ பிரசனம். உங்க பிள்ளைகள் தேவ பிரசனத்தில் வளர்க்கப்படுவார் என்று சொன்னால், தேவ பிரசனத்தை சுமக்கிறவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சிறந்து வாழ்வார்கள். ஹல்லேலூயா. வெற்றி வாழ்க்கை இதுதான். இன்னைக்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் அவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, மை பிரசன்ஸ், என்னுடைய பிரசனம், என்னுடைய பிரசனம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த வேலையில பிக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை கையில் ஏந்து கொள்வோம். இது சடங்காச்சாரம் அல்ல, மதம் அல்ல, இது உறவு, ஜீவனோட உறவு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுக்கும்படி இது செய்யுங்கள் என்றார். நன்றி தகப்பனே. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவ பிரசனத்தில் இருக்கிறோம். நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நீங்க சுக வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக 39 சவுக்கடி தருமங்களை பெற்றுக்கொள்ள. நன்றி தகப்பனே. ஒவ்வொருத்தரும் தன்னை தன்னை சோதி தருந்து இதுல மாணவன கடவன், இந்த அப்பத்தை புசிக்க கடவன். அபாத்திரமாய் ஒருத்தன் பங்கு கொள்ளும் பொழுது ஆக்கினை தீர்ப்படைவான் என்று வாசிக்கிறோம். ஆகினால தேவ பக்தி உணர்வோடு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே உன் பிரசனத்தை நான் தேடுகிறேன், உன் பிரசனம் வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உன்னை தேடுகிறேன் ஆண்டவரே. ஜெபத்தின் நிமித்தமாக, உன் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரே ஆவியில நிறைந்து வாழ என்று ஒப்பு கொடுங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை. நன்றி தகப்பனே, ஆண்டவரே இயேசு சுவாமி, உன் அன்புக்காக நன்றி. பிக்கப்பட்ட உன் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை ஆசீர்வதி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே எங்க வாழ்க்கையை உனக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஏகமானதாக, ஆண்டவரே குடும்பமாக கூடியிருக்கிற நாங்கள் ஆண்டு ஒருமனப்பட்டு ஆண்டவரே எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த அப்பத்தில் பங்கு கொள்கிறோம், புசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபித்து நடப்பதா. ஆமென். ஒன்றாக இந்த அப்பத்தை நாம் புசிப்போம்.
பாத்திரத்தை உயர்த்துவோம். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுக்கும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்க அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். ஆண்டவரே இயேசு சுவாமி, நீ சிந்திய ஒவ்வொரு ரத்தத்திற்காக நன்றி. இப்பொழுதும் நீ சிந்திய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதியும். ஏகமனதாக ஆண்டவரே உன் வருகைக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு வாழ்வதற்காக நாங்கள் பரிசுத்த ஆலயமாய் இளம்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்ட ஒரு குடும்பமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்க வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம். நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல ஆமென். ஒன்றாக இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும். கரங்கள் உயர்த்துமா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, பாஸ்டர் சைமன், சந்திரா, அவர் மனைவி, பிள்ளைகள், பாஸ்டர் சூதன், அவர் பிள்ளைகள் ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை ஆசீர்வதிங்க. இந்த சபை திருச்சபையினுடைய தலைவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த திருச்சபை மக்கள் விசுவாசிகள் ஒவ்வொருத்தையும் குடும்பமாக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஊழியக்காரனாக இந்த கொள்ளை நோய், இந்த COVID-19 இந்த குடும்பங்களை, இந்த பிள்ளைகளை ஆண்டவர் திருச்சபையை தாக்காதபடி ஒரு ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும், ஒரு சட்டனிக்குள் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவர், உன் தேவ தூதர்கள் பாலை நெருங்கி பாதுகாப்பாளர்களாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த மே மாதம் முழுவதும் உன் பிரசன்னம், உன் ஆளுகை ஆண்டவர் சந்தோஷம், சமாதானம் நிறைவாயிருப்பதாக. ஒரு கைக்கு செய்த தொழில், வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட படிப்பை ஆசீர்வதிங்க. போகும்பொழுதும் வரும்பொழுதும் நீ பாதுகாத்துக் கொள்ளும். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இவர் ஒவ்வொருத்தரையும் உன் திருநாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. May God bless you. Amen.